பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் பெறுவதாக. இந்த நாளில் கூட நமக்கு ஜீவனை தந்ததும் இல்லாமல் தயையும் பாராட்டின தேவாதி தேவனையை ஸ்தோத்திரிக்கலாமா? என்னால் ஒன்றும் கூடாது, என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து விட்டேன். உம்மால் எல்லாம் கூடுமென்று உம்மை நான் நம்பியுள்ளேன். சர்வவல்லவரே, எல்லாம் செய்பவரே, இல்லாதவைகளை இருக்கின்றதாய் வரவழைப்பவரே, ஆபிரகாமுக்கு செய்தவர் எனக்கும் செய்ய வல்லவர். ஆபிரகாமுக்கு செய்தவர் எனக்கும் செய்ய வல்லவர். என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்துவிட்டேன். உம்மால் எல்லாம் கூடுமென்று உம்மை நான் நம்பியுள்ளேன். வேத பகுதி வாசிக்கலாமா? ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 4 வரை. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்ன வார்த்தையின்படியே அவன் புறப்பட்டு போனான். லோத்தும் அவனோட கூட போனான். ஆபிராம் ஆரானை விட்டு புறப்பட்ட போது 75 வயதுள்ளவனாயிருந்தான். 21ஆம் அதிகாரம் வசனம் 5. தன் குமாரனாகிய ஈசாக்கு பிறந்த போது ஆபிரகாம் 100 வயதுள்ளவனாயிருந்தார். இன்னொரு வசனம் கூட 25ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஆபிரகாம் உயிரோடு இருந்த ஆயுசு நாட்கள் 175 வருடம். அன்பானவர்களே, இந்த ஆபிரகாமுடைய கதை நமக்கு நன்கு தெரியும். ஆபிரகாமை கர்த்தர் ஊர் என்கிற கல்தேயர் தேசத்திலிருந்து அழைத்து நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை பெருமைப்படுத்துவேன் என்று சொல்றார். இப்படி சொல்லும்போது கர்த்தர் அவருக்கு பிள்ளை கிடையாது, அவர்கள் கிழவராக இருக்கிறார்கள். அப்பொழுது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு வயது 75. ஆனால் கர்த்தர் 25 வருடங்கள் ஈசாக்கு பிறக்கும் போது ஆபிரகாமுக்கு வயது 100 வயது. ஆபிரகாம் மரிக்கும் போது 75 வயது. பார்த்தீங்கன்னா 70 வயதில் அழைத்த தேவன் 100 வயதில் தான் வாக்கு பண்ணினவர். 25 வருடங்களுக்கு பிறகுதான் வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறது. அந்த வாக்குத்தத்தின் பிள்ளையோடு கூட 75 ஆண்டுகள் வாழ்ந்து சந்தோஷமாய் மரிக்கிறான். அன்பானவர்களே, நமக்கும் ஆண்டவர் அநேக வாக்குத்தத்தங்களை தந்திருக்கிறான். நம்முடைய பிள்ளைகளை குறித்து, நம்முடைய குடும்பத்தை குறித்து, நம்முடைய எதிர்காலத்தை குறித்து அநேக வாக்குத்தத்தங்களை தந்திருக்கிறான். ஆனால் நாம் உடனே நடக்காதனால் நம்முடைய வாழ்க்கையிலே சோர்ந்து போகிறோம். அப்படியெல்லாம் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உண்மையுள்ளவர். அவர் மனமாற மனிதன் அல்ல. அவர் சொன்னதை செய்கிறார். அவருடைய வார்த்தைகள் ஒன்றுமே குறைந்து போகாது. அவர் சொன்னபடியே செய்யும். ஆனால் நம்பிக்கையோடு காத்துங்கள். அவருடைய வாக்குத்தத்தம் நிறையும் போது அதன் பலனை நாம் 75 3 மடங்கு ஆபிரகாம் அதை அனுபவித்தான். அதே போல் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் அவர் வாக்கு பண்ண நிறைவேறும் போது அதை அனுபவிக்கும்படியாய் கர்த்தர் உங்களுக்கு பெரிய கிருபைகளை செய்வார். ஜெபம் பண்ணலாமா? நீங்கள் சோர்ந்து போகாதீர்கள். உங்கள் வாக்குத்தத்தங்களை பற்றி கர்த்தரிடத்திலே விண்ணப்பம் பண்ணுங்கள். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோகத்தின் தகப்பனே, தர்மையான வேலைக்காக நன்றி 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 அப்பா. ஹல்லேலூயாவை ஸ்தோத்திரிக்கிற தகப்பனே, நாளிலும் காலை முதல் எம்மட்டுமாய் உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் உடைய கரம் உடைய கிருபை கூட இருந்தபடியா நன்றி அப்பா. நன்றி அப்பா. கடந்து வந்த எல்லா பாதைகளிலும் உடைய கரம் கூட இருந்தபடியா நன்றி கர்த்தாவே. இப்பொழுதும் கர்த்தாவே அப்பா, உடைய பிள்ளைகள் ஒவ்வொருக்குமாய் அவருடைய எதிர்காலத்தை குறித்து நீர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக உண்மை துதிக்கிறேன் கர்த்தாவே. உடைய பிள்ளைகளுடைய வார்த்தைகளுக்காக உடைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேறது காத்திருக்கிறார்கள் கர்த்தாவே. கர்த்தர் நீங்க அதை வாக்கி பண்ணுங்கப்பா. அவர்கள் சோர்ந்து போக கூடாது கர்த்தாவே. பலவீன பாடங்கள் விசுவாசத்திலே அவர்கள் குறைவுள்ளவர்கள் கர்த்தாவே. உடைய பிள்ளைகளுக்கு உடைய பரிசுத்த நாமத்தின் நீர் வாக்கு பண்ணி நிறைவேற்றுங்க தகப்பனே. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தாவே அதை நிறைவேற்றுங்க தகப்பனே. அதை வாழ்ந்து அனுபவித்து அவர்கள் வாழ்ந்திருக்கும்படியாய் கர்த்தர் அனுக்கிரகம் செய்யுங்க தகப்பனே. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உடைய கருத்தை தருகிறோம். இந்த இரவுக்களை மூடி மறைத்துக் கொள்ளுங்க. சகல துதியும் கனமும் வல்லமையும் பலனும் ஞானமும் எங்கள் தேவாதி தேவன் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் எங்கள் ஜெபத்தை பரலோகத்தின் தந்தையே. ஆமென் ஆமென்.
காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.